இதை பார்த்து அவர், எனக்கு $2000 தர வேணாம், அந்த $1600 நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. காலங்கள் நகருது. அந்த மியூசிஷியன் இன்னும் புகழ்பெற்று போலாந்து நாட்டிலேயே பிரைம் மினிஸ்டராக ஆயிடுறாரு. 1918 காலகட்டத்தில் முதலாம் உலக போர் முடிவுக்கு வருது. அந்த சமயத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பசிப்பட்டினால பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்த பிரைம் மினிஸ்டரால் ஒன்றும் செய்ய முடியல, கண்கலங்கி நிற்கிறாரு. அப்போ அந்த சமயத்தில் அமெரிக்காவில் உணவுப் பொருட்களும் தானியங்களும் வருது. இதெல்லாம் அனுப்புறது யாருன்னு விசாரிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது, அமெரிக்காவில் ஆபத்துக்கால உதவிக்குழுன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழுவோட தலைவர் ஹெர்பர்ட். அவர் போலாந்து நாட்டில் உள்ள பிரைம் மினிஸ்டர் ஹெர்பர்ட்டை கேட்குறாரு, நான் உங்கள்கிட்ட உதவியே கேட்கலையே, ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்கிறீங்களே, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. ஹெர்பர்ட் சொல்கிறாரு, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 சின்ன பசங்களுக்கு ஒரு மியூசிக் ஷோ ஃப்ரீயாக நடத்தி கொடுத்தீங்களே, அதில் ஒரு பையன் தான் நான். அந்த மியூசிஷியன்ஸ் இந்த சின்ன உதவினால் 1.5 மில்லியன் மக்களோட பசி பட்டினி தீர்ந்துச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எதையும் எதிர்பார்க்காம செய்கிற உதவியோட பலன் நிச்சயமான